Example 2.19ல find the next 3 terms of the sequences. ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வர 3 நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பர் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? அப்போது ஒன்றுனே வச்சுக்க மேலே. அப்போ அது அடுத்து வர நம்பர்லேயும் ஒன்று தான் இருக்கணும். கீழே வர நம்பர் பாருங்கள், ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இதில் 4 வித்தியாசம், இதில் 4. அப்போ இதில் என்னவா இருக்கும்? 4. அப்போ இதுலேயும் கண்டிப்பாக 4 தான் இருக்கணும். ஓகேவா? ஈவனாக 4 டிஃப்ரென்ஸு. அப்போ இங்கே 18, இங்கே என்ன வரும்? இங்கே 22. அப்போ 4 டிஃப்ரென்ஸு. இங்கே என்ன வரும்? 26, 4 டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். 5, 2, 1, -1, -4 இல்லையா? அப்போ ரிவர்ஸில் போயின்னு இருக்குது நம்பரு. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் பக்கம் போயின்னு இருக்குது. அதே நேரத்தில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். 5க்கும் 3க்கும் 5க்கும் 2க்கும் 3 டிஃப்ரென்ஸு. -3 இல்லையா? ஏன்னா குறைஞ்சிட்டு போகுது நம்பரு. இங்கே எல்லாம் +4 ஏன்னா ஏறிட்டு போகுது இல்லையா? இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? நம்பரு ப்ளஸ்லேருந்து மைனஸில் போகுதுன்னா மைனஸ் டிக்ரீஸ் தான் அது. இதுக்கு இது டிஃப்ரென்ஸு -3, இதுக்கும் -3. அப்போ இதுக்கும் -3 தான் இருக்கணும் இல்லையா? என்ன நம்பராக இருக்கும்? -7. அப்போது இது -10, இது -13. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், -3, இதுவும் -3. இங்கே பாருங்கள், 1, 0.1, 0.01 ஒரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகினே வருது இல்லையா? அப்போது இதை எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம இந்த பிக்சரை இந்த சீக்வன்ஸை பார்த்து கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1 ஒரு நம்பர் தள்ளி போயிடுச்சு இல்லையா? பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 2வது நம்பர் தள்ளி போச்சு. அப்போ அடுத்து என்ன வரும்? 3 நம்பர் தள்ளி வரும். அடுத்து 4 நம்பர் தள்ளி வரும். அடுத்து 5 நம்பர் தள்ளி வரும். ஓகேங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 1/10 என்னது? 0.1 இல்லையா? 0.1/10 என்னது? 0.01. அதாவது ஒரு ஜீரோவுக்கு ஒரு நம்பர் தள்ளி வரும். ஒரு ஜீரோ வருதா? ஒரு நம்பர் தள்ளி வரும். 2 ஜீரோ வருதா? அப்போ இங்கே புள்ளி வரும். ஓகேங்களா? அப்போது 1/1000 வச்சுங்க. 1/1000 அப்போ எங்கே புள்ளி வரும்? 0.001. ஏன் அப்படின்னா 1, 2, 3 ஜீரோ இருக்குது. அப்போ 3 நம்பர் தள்ளி வரும் நம்பர் புள்ளி டெசிமல். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் 2.11, 2.20. எக்ஸாம்பிள் 2.20ல் ஃபைண்ட் த ஜெனரல் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, nth டேர்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பர்ஸு. nth டேர்ம்னா கடைசியில் என்னன்னு முடியும் இல்லையா? அந்த டேர்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னன்னு நமக்கு தெரியும். என்ன நம்பரு? 1, 2, 3, அது நேச்சுரல் நம்பர் இல்லையா? என்ன தெரியும். இப்போ நம்ம nth டேர்மை கண்டுபிடிக்கணும். இது 3த்துக்கும் ஒற்றுமை பாருங்கள், கண்டிப்பாக 3 இருக்குது இல்லையா? இப்போ இங்கே என்னன்னு பாருங்கள், 3 × 1, இது 3 × 2, இது 3 × 3, இப்படியே போயின்னு இருக்குது இல்லையா? அப்போது 3 × n. என்னது? 1, 2, 3 தானே போயின்னு இருக்குது. இங்கேயும் பாருங்கள், 1, 2, 3 இன்க்ரீஸ் ஆகினுக்குது. அப்போது 3 × n 3n. ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள். இதுலேயும் n இருக்குது. ஏன்னா nth டேர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக n இருக்குது. n எப்படி இருக்கும்? நேச்சுரல் நம்பர் இல்லையா? 1, 2, 3 அப்படியே போய்ட்டுருக்கோம். மேலே பாருங்கள், நேச்சுரல் நம்பராகவே தெரியுது இல்லையா? அப்போ மேலே n இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள், இதை விட 1 எக்ஸஸாக இருக்குது இல்லையா? இதை விட 1 எக்ஸஸாக இருக்குது. இதை விட 1 எக்ஸஸாக இருக்குது. அப்போது n + 1. இதுலேயும் nth டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது n இருக்குது. n எப்படி இருக்கும்? நேச்சுரல் நம்பர் இல்லையா? 1, 2, 3 போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், 5 எல்லாத்துலேயும் காமன் ஆகுது. கண்டிப்பாக 5 இருக்குது இல்லையா? அந்த nth டேர்மில் 5 இருக்குதுன்னா இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், 5/1, இது 5², இது 5³ அப்போது n எங்கே இருக்குது? நேச்சுரல் நம்பரு இங்கே இன்க்ரீஸ் ஆகினே போயினே இருக்குது இல்லையா? அப்போது இங்கே 5/n. ஆனால் இங்கே +, - +, - மாறி மாறி போயிட்டுருக்குது இல்லையா?
அப்போ அங்கே என்ன விஷயம்னா -1 இருக்குதுன்னு அர்த்தம். -1 இருக்குது. இப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லை. மைனஸ் இல்லைன்னா அப்போது பவர் 2வா இருக்கணும் இல்லையா? பவர் 2வா இருக்கணும். அடுத்து மைனஸ் இருக்குது. அப்போது பவர் 3யா இருக்கணும். அப்படி தானே? மைனஸு ஸ்கொயர்னா இங்கே +1 ஆகிடும். கியூப்னா -1 ஆகிடும் இல்லையா? மேலே வர ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் வந்துடும் இல்லையா? அப்புறம் ஈவன் நம்பரு ப்ளஸ் ஆகிடும். ஆட் நம்பரு மைனஸ் ஆகிடும். அப்போ பவர் வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு மாறி மாறி வந்துன்னு இருக்குது. அப்போது கண்டிப்பாக n இருக்குது. n கூட 1 இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நம்பர் தான் அந்த நம்பரை மாற்றிட்டே போயின்னு இருக்குது. இப்போ இங்கே 1 போட்டு பாருங்கள் 2 ஆகிடும். இங்கே 2 போட்டு பாருங்கள் 3 ஆகிடும். இங்கே 3 போட்டு பாருங்கள் 4 ஆகிடும். அப்போது அந்த நேச்சுரல் நம்பரு அந்த ஆர்டரில் இது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதோட nth டேர்ம்னாது 5 power n -1 n + 1 அவ்வளோதான் சம். தேங்க்யூ.